ரிசானா நஃபீக் அப்படின்ற இலங்கை முஸ்லிம் பெண் 2013ஆம் ஆண்டு சவுதி அரேபியால வச்சு தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இந்த சம்பவத்தை கண்டிப்பா யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் மறந்து இருக்கவே முடியாது. மொத்த உலகத்தையும் உலுக்கிய ரிசானாவினுடைய இந்த கதை இப்போது ஒரு திரைப்படமாக்கப்பட்டு வருது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2005ஆம் ஆண்டு 17 வயதான ரிசானா ரஃபீக் சவுதி அரேபியால உள்ள அல் துவானி அப்படின்ற டவுன்ல ஒரு வீட்டு பணிப்பெண்ணாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுல உள்ள 4 மாத குழந்தை ரிசானாவினுடைய கண்காணிப்புல இருக்கும்போது இறந்து போயிருது. இதனால ரிசானா தான் அந்த குழந்தைய கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது பற்றிய விசாரணையின் போது பொட்டில் ஃபீடிங்கின் போது சோக்ட் வந்துதான், அதாவது மூச்சு திணறிதான் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு ரிசானா அவங்க தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. ரிசானா வெறும் 17 வயதான மைனர்னும் விசாரணைகளின் போது அவங்க சார்பாக முறையான பிரதிநிதித்துவத்துக்கு யாரும் இல்லன்னு ரிசானாவினுடைய ஆதரவாளர்களால பேசப்பட்டுச்சு. இலங்கை அரசாங்கம், மனித உரிமை அமைப்புகள், அது மட்டும் இல்லாம உலக அளவுல இருக்கிற மக்கள் அப்படின்னு எல்லாருமே குரல் கொடுத்தும் கடைசியில எதுவுமே எடுபடாம தான் போச்சு. அந்த 4 மாத குழந்தையின் தாயோட ரிசானாவுக்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தினாலதான் குழந்தைய மூச்சு திணற வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா அரசாங்கம் ரிசானாவுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. கடைசியாக 2013ஆம் ஆண்டு தலை துண்டிக்கப்பட்டு ரிசானா ரஃபீக் கொல்லப்படுறாங்க. யாருமே எதிர்பார்த்திராத இந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை அடிப்படையா வச்சு உருவாகிற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் தான் ரிசானா கேஜ் பேர்ட். இந்த படத்துல ரிசானாவினுடைய கதையை மையமா வச்சு மனித உரிமை மீறல் பற்றியும் அதனை தவிர்க்கக்கூடிய முறைகள் பற்றியும் பேசப்பட போறதாக படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. இலங்கையினுடைய மூத்த திரைப்பட இயக்குனர் சந்திரன் ரத்னம் இந்த திரைப்படத்தை இயக்க அகாடமி அவார்ட் வின்னரான ஜெரேமி அயன்ஸ் பிரிட்டிஷ் ஹியூமன் ரைட்ஸ் கம்பெயினரான ஜூலியன் மைல்ஸினுடைய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. ரிசானாவாக இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தை சேர்ந்த விதுர்ச்சிகா ரெட்டியும், ரிசானாவின் வழக்குல ரிசானாவுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆக்டிவிஸ்ட் டாக்டர் ராணி செல்வம் கதாபாத்திரத்துல வரலட்சுமி சரத்குமாரும் நடிக்கிறாங்க. வரலட்சுமி சரத்குமாரனுடைய முதலாவது ஹாலிவுட் திரைப்படம் இது அப்படிங்கறதோட சேர்த்து அவங்க இந்த படத்துல இருக்கிறதுனால தமிழ் மக்கள் மத்தியில இந்த படத்துக்கான ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திரைப்படத்தினுடைய லான்ச் ஈவென்ட் சமீபத்துல இலங்கையில நடந்து முடிஞ்சிச்சு. படத்துக்கான ஷூட்டிங்ஸும் இலங்கையில நடக்க போறதாக சொல்லப்படுது. இது தொடர்பாக வேற என்ன அப்டேட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான செய்திகள்